உங்களுக்கு நோ சொல்லணும்னு தோணி இருக்கும். ஆனா நோ சொல்லணும்னு நினைச்சாலே ஒரு வித குற்ற உணர்வு உங்களுக்குள்ள வருதா? உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் ஒத்துக்க பிடிக்கல. பட் ஆனா அவங்கள அப்செட் பண்ணிடுவோமோ அப்படின்ற பயத்துல நீங்க அந்த விஷயத்துக்கு ஓகே சொல்லியிருக்கீங்களா? உங்களுக்கு பவுண்டரி செட் பண்ணணும்னு நினைப்பீங்க. ஆனா அந்த பவுண்டரி மத்தவங்கள கோபப்படுத்தும், இல்ல ஏமாற்றும், இல்ல அவங்க நம்மள விட்டு போயிடுவாங்க அப்படின்றதுக்காக வருத்தப்பட்டிருக்கீங்களா? இதெல்லாம் நீங்க உள்ளுக்குள்ள வச்சிருப்பீங்க. அது எக்ஸாஸ்டாவும் ஆகும். ஆனா அத வெளிப்படுத்த தயங்கி இருக்கீங்களா? நெறைய பேர் உங்களுடைய லிமிட்ஸ கிராஸ் பண்ணுவாங்க. உங்க பவுண்டரீஸ் நீங்க போடுறது அவங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்கும் அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்லுவாங்க. நீங்க பேசுறது அவங்களுக்கு பிடிக்காது. இத நீங்க அனுபவிச்சிருக்கீங்களா? உங்களுக்கு பவுண்டரீஸ் வேணுன்ற தேவை இருக்கும். ஆனா உள்ளுக்குள்ள என்ன சொல்லிப்பீங்க, ஒருவேளை நான் பவுண்டரி செட் பண்ணேன் அப்படின்னாக்க, அவங்க என்னை விட்டு போயிட்டா என்ன பண்றது? அவங்களுக்கு என்ன பிடிக்காம போயிட்டா என்ன பண்றது? அப்படி. நான் மேல சொன்ன இதெல்லாம் இந்த பாதிப்புகள்லாம் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னாக்க, நீங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஃபியர் ஆஃப் செட்டிங் பவுண்டரிஸ் அந்த பேட்டர்னால பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்க கவிதா விஜயன் பேசுறேன். மீண்டும் பேட்டர்ன் பிரேக்கிங் சீரியஸுக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற பேட்டர்ன் 39 ஃபியர் ஆஃப் செட்டிங் பவுண்டரிஸ். ஸோ ஃபார் நான் இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கேன், 38 பேட்டர்ன்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த பேட்டர்ன் பிரேக்கிங் சீரியஸ் எதுக்கு நான் ஆரம்பிச்சேன் அப்படின்னாக்க, நாம சின்ன வயசுல சர்வைவல் மோட்ல வாழ்ந்திருப்போம். அதாவது குழந்தை பருவ காயங்கள், நம்மளுடைய எமோஷன்ஸ் நிராகரிக்கப்பட்டிருக்கும், நார்சிஸ்டிக் அபியூஸ், இல்லை டாக்ஸிக் என்வரான்மெண்ட், டாக்ஸிக் ஃபேமிலிஸ், டாக்ஸிக் பார்ட்னர்ஸ். ஸோ இந்த மாதிரியான சூழல்களை கடந்து வந்திருந்தோம். இல்லை அந்த சூழல்களில் இன்னமும் இருக்கோம் அப்படின்னாக்க, நாம சர்வைவல்காக சில ஸ்ட்ராட்டஜியை கையில் எடுத்திருப்போம். ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜியை இன்னமும் நம்ம வளர்ந்து பெரியவங்களை ஆன வரைக்கும் இன்னமும் அந்த சர்வைவல் பேட்டர்ன்ஸ் நமக்குள்ள மறைஞ்சு இருக்கும். அதுதான் நம்ம வாழ்க்கைய இங்க பேட்டர்ன் என்ன அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காகவும், அந்த பேட்டர்னை எப்படி பிரேக் பண்ணிட்டு புதுசா ஒரு நியூ வெர்ஷனை உங்களால கிரியேட் பண்ண முடியும் அப்படின்றதுக்காகவும் தான் இந்த பேட்டர்ன் பிரேக்கிங் சீரியஸ் நான் ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ இன்னைய பேட்டர்னா நம்ம பார்க்க போறது ஃபியர் ஆஃப் செட்டிங் பவுண்டரிஸ். ஸோ இதுல நீங்க முதல்ல இந்த பவுண்டரி செட் பண்றதுல நீங்க பயப்பட்டுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னாக்க, அது உங்களுடைய அமைதிய விளையா மத்தவங்களை ஏமாத்தக்கூடாது, மத்தவங்களை மன வருத்தப்பட வைக்க கூடாது அப்படின்றதுக்காக நீங்க உங்க பவுண்டரிஸை விட்டு கொடுத்துட்டு இருப்பீங்க. பட் இந்த இடத்துல நீங்க தெரிஞ்சுக்காத ஒரு விஷயம், மத்தவங்களை சந்தோஷப்படுத்தணும் அப்படின்றதுக்காக மத்தவங்களை சந்தோஷப்படுத்துறதுதான் முக்கியம், எனக்காக நான் நிக்கிறது இங்க முக்கியம் இல்ல அப்படின்ற ஒரு தவறான நம்பிக்கைய உங்களுக்குள்ள நீங்க வளர்த்துக்கிறீங்க. இந்த இடத்துல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது, பவுண்டரிஸ் கிடையவே கிடையாது. பட் ஆனா என்னுடைய தேவைகளும் இங்க முக்கியம், என்னுடைய உணர்வுகளும் இங்க முக்கியம் அப்படின்னு உங்களை நீங்க நிராகரிக்காம உங்களை சூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமேலுக்கு மத்தவங்களை நீங்க சூஸ் பண்றதுக்கு பேரு தான் உருவாகுது. இது நம்ம வாழ்க்கையும் நம்மளுடைய ரிலேஷன்ஷிப்பையும் எப்படி பாதிக்குது, இந்த பவுண்டரி செட் நம்மளை நாம அபேண்டன் பண்ணிக்காம இந்த பவுண்டரிஸை எப்படி செட் பண்ணலாம் அப்படின்றதான் இன்னும் எபிசோட்ல நாம பார்க்க போறோம். ஸோ இதுல நான் முதல் பார்ட்டா சொல்றது, இந்த பவுண்டரிஸ் எல்லாம் இந்த பவுண்டரி செட் பண்றதுக்கான பயம், இந்த பயம் செட்டிங் பவுண்டரிஸ் அப்படின்ற பயம் உங்களுக்குள்ள உருவாகிறதுக்கு காரணங்கள் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்த்துருவோம். ஓகேங்களா? முதல் காரணம், அதாவது
உங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கும் அப்படின்னா, நோ சொல்றது தப்பான விஷயம். பேரண்ட்ஸ் எது சொன்னாலும் எதிர்த்து பேசக்கூடாது, அப்படியே கேட்கணும். பெரியவங்க எது சொன்னாலும் எதிர்த்து பேசக்கூடாது, அப்படியே கேட்கணும். அவங்க சாய்ஸ் தான் உன்னுடைய சாய்ஸா நீ வச்சுக்கணும். அவங்க சொல்றது தான் சரி. உன்னுடைய அத்தாரிட்டி பர்சன், உங்களுடைய பார்ட்னர், இல்ல உங்களுடைய பிள்ளைகள், இல்ல உங்களுடைய சிப்லிங்ஸ், இவங்களைத்தான் நீ முக்கியமா நினைக்கணும். அவங்க வார்த்தைகளை தான் நீ எடுக்கணும் அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இது முதல் முதல் காரணம். குழந்தையா இருக்கிறப்போ நாம நிறைய கேள்விகள் கேட்போம். பட் அவங்க பண்ற ஒரே விஷயம், நம்ம கேள்விகள் கேட்கறது அவங்களுக்கு கீழ்ப்படியாம இருக்கிற மாதிரி காட்டுறதுனால, அவங்க என்ன சொல்றாங்களோ அதுக்கு கேள்வி கேட்காம நம்ம ஒபே பண்ணணும் அப்படின்னு நம்ம வளர்க்கப்பட்டிருப்போம். நம்மளுடைய நோ அப்படின்றது இங்க நிராகரிச்சிருப்பாங்க. எனக்கு இது பிடிக்கலன்னு சொன்னா அதை அவங்க ஏத்துக்கவே மாட்டாங்க. பிடிக்கலையா, அது எப்படி பிடிக்காம போவோம்? அது இதுதான் நல்லது அப்படின்னு அவங்களுடைய இதை நம்ம மேல திணிச்சிருப்பாங்க. சோ நான் கொஞ்சம் கூட மரியாதையே இல்ல பாரு, ரொம்ப சுயநலமா இருக்கு அப்படின்ற வார்த்தைகள் நமக்கு வந்து கேட்டிருப்போம். அதனால என்ன ஆகும், நம்மளுடைய தேவைகளை வெளிப்படுத்துறது நமக்கு இப்படிப்பட்ட பேரெல்லாம் வாங்கி தரும் அப்படின்றதுக்காக நாம நோ சொல்றத நிறுத்திடுவோம். இதனால இங்க நம்ம என்ன கத்துக்கிறோம்? என்னுடைய நோ அப்படின்றது இங்க அனுமதிக்கப்படல. அந்த பழக்கத்தை ஒரு அடல்ட் ஆனதுக்கு அப்புறமேலுக்கும் உங்களால நோ சொல்ல முடியாம அந்த கில்ட் ட்ரிப்லயும் பயத்திலையும் நீங்க மாட்டிப்பீங்க. இதுல வந்து ஆண்களும் பாதிக்கப்படுறாங்க, பெண்களும் பாதிக்கப்படுறாங்க. என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னா அப்படின்னாக்கா, நான் நிறைய இடங்கள்ல நோ சொல்லணும்னு நான் நினைச்சிருக்கேன். பட் அங்கெல்லாம் நான் நோ சொல்லியிருந்தேன் அப்படின்னாக்க என்னோட லைஃப் வந்து வேற மாதிரி மாறி இருக்க வாய்ப்பு இருக்குது. பட் நடந்ததை வேறாலையும் மாற்ற முடியாது. பட் எப்ப நான் நோ சொல்ல ஆரம்பிச்சனோ அப்ப என்னை விட்டு நிறைய பேர் போனாங்கன்னா அதுக்காக வருத்தப்படலை. பட் ஆனா நான் நிம்மதியா இருக்கிறேன். புரியுதுங்களா? சோ இந்த முதல் காரணம், நீங்க நோ சொல்றது தப்பு அப்படின்னு உங்களுக்கு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கும். 2வது காரணம், ஒரு குடும்பத்துல எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னாக்க அதுக்கு நீங்க தான் பொறுப்பு. எல்லாரையும் சந்தோஷமா நீங்க தான் வச்சுக்கணும் அப்படின்னு தேவையில்லாத ஒரு பேகேஜ, தேவையில்லாத ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிய உங்க மேல தூக்கி வச்சிருப்பாங்க. இதனால என்ன ஆகும்? கான்ஸ்டன்டா மானிட்டர் பண்ணி இருப்பீங்க. இது என்ன பண்ணும், ஏதாச்சும் அவங்கள ஏமாத்துற மாதிரியான ஒரு விஷயங்கள் நடக்குதா, இல்ல அவங்கள அப்செட் பண்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் நடக்குதா, இல்ல கான்ஃபிளிக்ட் வருதா, இதை அவாய்ட் பண்ண ஹெல்ப் பண்ணும். அவங்க எமோஷன்ஸுக்கு தகுந்த மாதிரி நாம நடந்துகிட்டோம் அப்படின்னாக்க அவங்க கோவப்பட மாட்டாங்க, சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்னு நாம இங்க கத்துக்கிறோம். இது என்ன ஆகுது, மற்றவங்களோட எமோஷன்ஸ் தகுந்த மாதிரி நம்மளை நாம அட்ஜஸ்ட் பண்ணிக்க நம்மளை நாமளே சுருக்கிக்கிறோம், நம்ம குரலை வெளிக்காட்ட மாட்டேன்றோம், நம்மளோட எமோஷன்ஸ் சப்ரஸ் பண்ணிடுறோம். இதெல்லாம் எதுக்காக? குடும்பத்துல எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்றதுக்காக. ஆனா எல்லாரையும் கம்ஃபர்டபுளா வச்சுக்கிறது தான் இங்க சேஃப். நான் எப்படி உணர்றேன், நான் என்ன ஃபீல் பண்றேன், நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்றது இங்க முக்கியம் இல்லை அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள வந்துருது. நான் யாரையாச்சும் சந்தோஷம் இல்லாம யாரையாச்சும் வருத்தப்பட வச்சுட்டேன் அப்படின்னாக்க ஏதாச்சும் பேட் சம்திங் ஏதோ ஒண்ணு நடக்க போகுது, தப்பானது ஏதோ நடக்க போகுது அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள வந்துடும். இது 2வது பாதிப்பு. 3வது பாதிப்பு, நீங்க பவுண்டரி செட் பண்ணிருந்தீங்க அப்படின்னாக்கா நீங்க பனிஷ் பண்ணப்பட்டிருப்பீங்க, தண்டிக்கப்பட்டிருப்பீங்க. எப்படி அப்படின்னாக்க, எப்பப்பெல்லாம் நீங்க உங்களுக்காக நிக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணிருக்கீங்களோ அப்ப யாரோ ஒருத்தரங்க கோவப்பட்டிருப்பாங்க. அந்த நேரம் அவங்க உங்களுக்கு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க, உங்களை குறை சொல்லியிருப்பாங்க, உங்க மேல இருந்த பாசத்தை வாங்கியிருப்பாங்க. இன்னும் சொல்ல போனாக்க சின்ன வயசுல நம்மளை அடிச்சிருப்பாங்க, திட்டிருப்பாங்க, மற்றவங்க கூட கம்பேர் பண்ணிருப்பாங்க. ஸோ இதை நம்ம பவுண்டரி செட் பண்ண ட்ரை பண்ணதுனால, இதெல்லாம் தண்டனையா நமக்கு கிடைச்சதுனால நம்ம பவுண்டரி செட் பண்றது தப்பு போல இருக்கு அப்படின்ற எண்ணம் நமக்குள்ள வந்துடும். ஸோ நம்ம நர்வஸ் சிஸ்டம் என்ன பண்ணுது, நம்ம பவுண்டரிஸை வந்து கனெக்ட் பண்ணோம் அப்படின்னாக்க அது டேஞ்சர் அப்படின்றத அது கத்துக்குது.
அந்த சர்வைவல் ஸ்ட்ராட்டஜி இன்னமும் நீங்க ஃபாலோ பண்றீங்க. ஸோ இப்போ உங்களுக்கு பவுண்டரிஸ் வேணும், ஹெல்தியான பவுண்டரிஸ்ல நீங்க இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சாலே உங்க உடம்பு ஆட்டோமேட்டிக்கா பதட்டத்துக்கு போயிடும். இது அந்த நர்வஸ் சிஸ்டத்துக்குள்ள நீங்க சின்ன வயசுல கத்துக்கிட்ட அந்த சர்வைவல் ஸ்ட்ராட்டஜி இன்னமும் உள்ளுக்குள்ள இருக்கு அப்படின்றதுக்கான ப்ரூஃப். ஸோ இந்த இடத்துல ஒரு பிலீஃப் என்ன வந்துருது, நான் என்ன காப்பாத்திக்க நினைச்சேன் அப்படின்னாக்க அந்த ரிலேஷன்ஷிப்பை நான் இழந்துருவேன் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள கொடுக்கப்பட்டிருக்கு. உங்களை விடவும் அந்த ரிலேஷன்ஷிப் முக்கியம், அந்த நபர் முக்கியம் அப்படின்ற எண்ணம் உங்களுக்குள்ள விதைக்கப்பட்டதுனால நீங்க இந்த இடத்துல அந்த பவுண்டரிஸ பனிஷ்மெண்டா நினைச்சுக்கிறீங்க. அதே மாதிரி வளர்ந்து வந்துடுறீங்க. இது 3வது பாதிப்பு. 4வது பாதிப்பு, நார்சிஸ்டிக் என்விரான்மெண்ட்ல இருந்திருந்தாலோ இல்ல ஒரு கண்ட்ரோலிங் பேரண்ட் இல்ல கண்ட்ரோலிங் ரிலேஷன்ஷிப்ல இருந்திருந்தாலோ இந்த நோ சொல்றது அப்படின்றது அந்த பயம் உங்களுக்குள்ள இருக்கும். கண்ட்ரோலிங் ரிலேஷன்ஷிப்ல உங்களுடைய பவுண்டரிஸ அவங்க எப்ப பாரு சேலஞ்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. உங்களால பவுண்டரிஸ் போடவே முடியாது. உங்களுடைய வீக்னஸ் என்னன்றது அவங்களுக்கு தெரிஞ்சதுனால அந்த பவுண்டரி செட்டிங்க அவங்க சேலஞ்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. உங்களுடைய ப்ரெஷர் பட்டன் எதுவோ அதை அவங்க ப்ரெஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. புரியுதுங்களா? ஸோ நீங்க உங்களை இருக்காது. இதெல்லாம் சேர்ந்து என்ன ஆயிடும் அப்படின்னாக்க கஷ்டமா இருக்குது, அதனால பவுண்டரி செட் பண்றதை விட்டுட்டு நான் மத்தவங்களுக்காக இருந்துடுறேன், அது எனக்கு சேஃபா இருக்கு அப்படின்னு நீங்க கத்துப்பீங்க. இதுல என்ன ஆகுது, உங்களுடைய மத்தவங்களுடைய தேவைகளை எந்த அளவுக்கு கொடுக்க தேவையில்லை, ஏன்னா அது கஷ்டமா இருக்குது, அது ரொம்ப சேலஞ்சான விஷயமா இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நீங்க அந்த பயத்துக்குள்ளேயே இருப்பீங்க. இது 4வது பாதிப்பு. 5வது பாதிப்பு, அதாவது பவுண்டரிஸையும் ரிஜெக்ஷனையும் நீங்க என்ன பண்றீங்க, கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க. பவுண்டரிஸ் அப்படின்னாக்க ஒருத்தர் உங்களை அட்ரஸ் பண்றாங்க, உங்களை ஏதோ ஒரு விதமான அப்படின்னு சொல்லி உங்களை ஏதோ ஒரு இடத்துல கிண்டல் பண்றாங்க அப்படின்னாக்க இந்த மாதிரி என்ன பேசாதீங்க, இந்த மாதிரி என்ன அட்ரஸ் பண்ணாதீங்க அப்படின்னு நீங்க சொல்றது அவங்கள ரிஜெக்ட் பண்ற மாதிரி நீங்களே குழப்பிக்கிறீங்க. அது ரிஜெக்ஷன் கிடையாது. பவுண்டரி செட் பண்றது அப்படின்னாக்க நம்மளோட உறவுகளாவே இருக்கட்டுமே, அப்பாவோட பிள்ளைகள் ஆகட்டுமே, ஒரு ஒரு இடத்துல நம்மளை அட்ரஸ் பண்றது பிடிக்கல அப்படின்னாக்கா அந்த உறவுகளை நாம ரிஜெக்ட் பண்றோம்னு அர்த்தம் கிடையவே கிடையாது. பட் நம்ம இங்க அப்படிதான் நினைச்சுக்கிறோம். நாம ஏதாச்சும் ஒண்ணு சொல்ல போனோம் அப்படின்னாக்க அது ரிஜெக்ஷனா அங்க மாறுது அப்படின்னு. இதையே திருப்பி கேளுங்களேன், இந்த மாதிரி அட்ரஸ் பண்ணி உங்களை இந்த மாதிரி மோக் பண்ற, ஹியூமிலியேட் பண்ண அவங்க தயங்குறாங்களா? அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, நம்ம என்ன பண்ணாலும் இந்த உறவு, அதாவது நீங்க விட்டு போக மாட்டீங்க அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க இல்லையா? அதையே நீங்களும் பண்ணுங்களா? நீங்களும் ஏன் நம்ப மாட்டேன்றீங்க? என்ன இந்த மாதிரி அட்ரஸ் பண்ணாதீங்க அப்படின்னு நீங்க சொல்றது, உங்க தேவைகளை நீங்க சொல்றது எப்படி அவங்க உங்களை விட்டுட்டு போறதாவும், அது எப்படி ரிஜெக்ஷன் ஆகும்? புரியுதுங்களா? ஸோ ரிஜெக்ஷனையும் பவுண்டரிஸையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம பவுண்டரி செட் பண்றது அந்த உறவை நாம இழக்கிறதுக்கு சமம் அப்படின்ற மாதிரியான ஒரு தப்பான புரிதல் நமக்குள்ள இருக்கும். பட் ஆனா பவுண்டரிஸ் அப்படின்றது நான் என்ன கேர் பண்ண மாட்டேன் அப்படின்றது கிடையாது. நான் என்னையும் கேர் பண்ணுவேன், மற்றவங்களையும் கேர் பண்ணுவேன் அப்படின்றதுதான் பவுண்டரிஸ் அப்படின்றது. ஸோ இந்த காரணங்களால தான் பவுண்டரி செட் பண்றதுக்கான பயம் உங்களுக்குள்ள நிரந்தரமா தங்கிடுது. என்னென்ன காரணங்கள்? நீங்க நோ சொல்றது தப்பு அப்படின்னு சொல்லி வளர்க்க உங்களுக்கு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கோம். பவுண்டரிஸ் நீங்க ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணதுனால நீங்க தண்டிக்கப்பட்டிருப்பீங்க. நார்சிஸ்டிக்கோ இல்ல கண்ட்ரோல்டு ரிலேஷன்ஷிப்லயோ நீங்க இருந்திருப்பீங்க. பவுண்டரிஸையும் ரிஜெக்ஷனையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க. இந்த காரணங்களால தான் இந்த பயம் உங்களுக்குள்ள இருக்குது, நீண்ட காலமா இருக்குது. அடுத்து பார்ட் 2 நான் முதல் பாதிப்பா நான் சொல்றது, உங்களுக்கு நோன்னு தோணும், பட் ஆனா எஸ் சொல்லுவீங்க.
எஸ் சொன்னாக்கா எதிரில் உள்ளவங்க சந்தோஷமா இருப்பாங்க. பட் நோ சொன்னாக்கா அவங்கள நீங்க இழக்க வேண்டியது இருக்கும். அவங்க உங்களை விட்டு போயிடுவாங்க. இதுல இன்னொரு தெரியாத பாதிப்பு என்ன தெரியுமா? அவங்கள நீங்க தக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக உங்களை நீங்க உள்ளுக்குள்ள நோன்னு இருக்கிற அந்த விஷயத்துக்கு எஸ்ன்னு வெளியில சொல்லிட்டு உங்களை நீங்க தண்டிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இந்த பாதிப்பு வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு இருக்கும். யாரோ ஒருத்தர் உங்க டைமை கேக்குறாங்க, பட் உங்களுக்கு எனர்ஜி இல்ல. உங்க எனர்ஜியையும் மீறி உங்க முடியாமலையும் மீறி நீங்க அவங்கள்ட்ட பேசுறீங்கன்னு வைங்களா, யார் பாதிக்கப்படுறது? நீங்க என்ன நினைச்சிருப்பீங்க? அந்த ரிலேஷன்ஷிப்பை சேவ் பண்றதா நினைச்சிருக்கீங்க. இதே மாதிரி நீங்க அவங்கள்ட்ட டைம் கேட்கும்போது அவங்க உங்களுக்கு டைம் கொடுக்க மாட்டாங்க. எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு தான் போவாங்க. அப்போ இங்க இறங்கி போறது உங்களை சுருக்கிக்கிறது நீங்க மட்டும்தான். புரியுதுங்களா? சோ இந்த இடத்துல நீங்க எஸ் சொல்லிட்டீங்க அப்படின்னாக்க என்ன ஆகுங்க? ரொம்ப எக்ஸாஸ்டா ஃபீல் பண்ணுவீங்க, வருத்தப்படுவீங்க, உங்க மேலேயும் உங்களுக்கு கோபம் வரும். புரியுதுங்களா? சோ நீங்க மத்தவங்களுடைய கம்ஃபர்ட்டை முக்கியத்துவப்படுத்திட்டு உங்களுடைய வெல்பீயிங்க பின்னாடி தள்ளிடுவீங்க. இது முதல் பாதிப்பு. ரெண்டாவது, நீங்க உங்களை அதிகமா ஓவர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருப்பீங்க. இப்ப நோ சொல்லிட்டீங்க அப்படின்னாக்க நான் ஏன் அந்த நோவை சொன்னேன், அதனுடைய எக்ஸ்பிளனேஷன் என்ன அப்படின்றத அப்படியே லாங்கா அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருப்பீங்க. நீங்க நினைச்ச அப்பதான் என்னுடைய பவுண்டரி வந்து ரீசனபிளா இருக்கும். அப்படி தேவையே கிடையாதுங்க. அப்படிப்பட்ட ஒரு ரீசனபிள் பவுண்டரி உங்களுக்கு தேவையே இல்லை. ஒருத்தட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி தான் ஒரு பவுண்டரியை நீங்க செட் பண்ணணும் அப்படின்னாக்க அது பவுண்டரியே கிடையாது. அது மற்றவங்களுடைய வேலிடேஷன். அதை நல்லாவே புரிஞ்சுக்கோங்க நீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது பவுண்டரி அப்படின்றது ஒரு டிபேட் பட்டிமன்றம்லாம் கிடையாது. நீ பேசுறியா நான் பேசுறியா அப்படி கிடையவே கிடையாது. ஆனா இங்க முக்கியமானது அப்படின்னு அவங்களுக்கு நீங்க ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பட் ஆனா இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கீங்க. இது ரெண்டாவது பாதிப்பு. மூணாவது பாதிப்பு, உங்களை நீங்க ப்ரொடெக்ட் பண்றதுக்கு குற்ற உணர்வு படுறது. நீங்க ஏமாத்திட்டீங்க. இப்ப யாரோ ஒருத்தர் வந்து அவங்களுக்காக இந்த வேலையை நீங்க செய்யணும்னு எதிர்பார்க்கறாங்க, உங்களால செய்ய முடியல, செய்ய முடியாத சூழ்நிலை. பட் ஆனா இதுல இந்த குற்ற உணர்வுக்கு என்ன வேலை இருக்குது? உங்களால முடியல, செய்யல. பட் அது உங்க வேலையுமே கிடையாது, அவங்க எதிர்பார்க்கறது. எப்படி முடியும் உங்களால? ஏமாறுறது அப்படின்றது உங்களுடைய தவறு அப்படின்னு உங்களை நீங்களே குத்திக்கிட்டு இருப்பீங்க. சில நேரங்கள்ல அன்ஃபெமிலியரான ஒரு விஷயத்த, அதாவது நம்ம இது வரைக்கும் பழக்கப்படாத ஒரு விஷயத்த செய்யும் போது நமக்குள்ள ஒரு குற்ற உணர்வு வரும். இதை நம்ம செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு. பட் அது உண்மையிலே வந்து குற்ற உணர்வு கிடையாது. ஏற்கனவே ஃபெமிலியர்ல இருந்த நீங்க அன்ஃபெமிலியருக்கு வரும்போது உங்க சிஸ்டம் அதை அட்ஜஸ்ட் பண்ணும் போது ஏற்படக்கூடிய ஃபீலிங் தான் நீங்க குற்ற உணர்வா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஏற்கனவே நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? அவங்க எதிர்பார்க்கிற எல்லாத்தையுமே செஞ்சிருப்பீங்க. பட் இப்ப நீங்க செய்யல, உங்களை ப்ரொடெக்ட் பண்றீங்க. அப்ப இது அன்ஃபெமிலியரா தானே இருக்கும். ஸோ அப்ப அந்த உணர்வு உங்களுக்கு வரும். ஸோ அந்த பாதிப்பு உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி நாலாவது பாதிப்பு, எப்ப பாரு வருத்தப்பட்டுட்டே இருப்பீங்க. நீங்க உங்களுக்காக முடிவு எடுக்கல, உங்க சாய்ஸை நீங்க எடுக்கல, நீங்க நோ சொல்லல, உங்களுக்கு வேணுங்கிறத நீங்க கேட்கல, உங்களுடைய தேவைகளை வெளிப்படுத்தல அப்படின்றதுக்காக வாழ்நாள் முழுக்க அந்த வருத்தம் உங்ககிட்ட இருந்துகிட்டே இருக்கும். நீங்க எப்ப ரிப்பீட்டடா எஸ் சொல்லிட்டே இருக்கீங்க அப்படின்னாக்க உங்களுடைய தேவைகளுக்கு எதிரா, உங்களுடைய உணர்வுகளுக்கு எதிரா நீங்க வந்து எஸ் சொல்லிட்டே இருக்கீங்க அப்படின்னாக்க அந்த வருத்தம் வாழ்நாள் முழுக்க உங்களுக்குள்ள வளர ஆரம்பிச்சிடும். நீங்க திங்க் பண்ணுவீங்க, அவங்க ஏன் என்னை பத்தி கன்சிடர் பண்ணவே மாட்டேன்றாங்க அப்படின்னு. இந்த அதாவது நீங்க வந்து நோ சொல்லிட்டோம் அப்படின்னாக்க அவங்க என்னை பத்தி திங்க் பண்ண மாட்டாங்க. எஸ் சொன்னோம் அப்படின்னாக்க நாம அவங்களுடைய அவங்க அவங்க வந்து நம்ம மேல அக்கறையா இருப்பாங்க, அவங்க மனசுக்குள்ள நாம இருப்போம் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டே இருப்பீங்க. ஆனா சில நேரம் இங்க என்ன ஆகும்,
உங்க தேவைகளை தெளிவா எடுத்து உரைக்கல, எடுத்து சொல்லல அப்படின்றதுக்கான வருத்தம் உங்களுக்குள்ள நிலையா தங்கிடும். பவுண்டரிஸ் நீங்க எங்க நினைக்கிறீங்க, நீங்க எங்க நிக்கிறீங்களோ அத மத்தவங்களுக்கு புரிய வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, ஆப்பர்ச்சுனிட்டி தானே ஒழிய நீங்க வருத்தப்பட வேண்டிய விஷயம் இங்க கிடையவே கிடையாது. அடுத்து 5வது பாதிப்பா நான் சொல்றது, நீங்க உங்க வாழ்க்கையில நீங்க குடுத்துக்கிட்டு தான் இருப்பீங்களே ஒழிய உங்களுக்கு திரும்ப வராது. அப்படிப்பட்ட மக்கள் கூட தான் நீங்க இருப்பீங்க. நீங்க அள்ளி அள்ளி குடுப்பீங்க. இந்த இந்த பவுண்டரி செட் பண்ற இந்த பயத்தினால உங்களுக்கு இருக்கக்கூடிய பாதிப்பு என்ன அப்படின்னா, உங்க லவ், கேர், அட்டென்ஷன் எல்லாத்தையுமே அள்ளி அள்ளி குடுப்பீங்க. பட் அவங்கள்ட்ட இருந்து திரும்ப வராது. அப்படிப்பட்ட மக்கள் கூட தான் நீங்க எடுத்துப்பாங்க. நீங்க அத குடுத்துக்கிட்டு தான் இருப்பீங்க. இது என்ன ஆகும்? நீங்க அதிகமா குடுக்க அவங்களுடைய எதிர்பார்ப்பு அதிகமாகும். நீங்க நிறுத்திட்டீங்க அப்படின்னாக்கா அவங்களும் நிறுத்திடுவாங்க. புரிஞ்சுதுங்களா? சோ இது என்ன ஆகும்? உங்களுடைய எமோஷனல டிப்ளீட்டட், அதாவது உங்களை அப்படியே வடிகட்டி எடுத்துரும். உங்கள்ட்ட ஒண்ணுமே இல்ல அப்படின்றப்ப மட்டும்தான் நீங்க அதை விடுவீங்க. சோ அந்த அளவுக்கு போக தேவையில்ல. புரியுதுங்களா? சோ இந்த பாதிப்பு உங்கள்ட்ட இருக்கும். மத்தவங்கள அவ்வளவு அதிகமா லவ் பண்ணுவீங்க, அவ்வளவு அதிகமா கேர் கொடுப்பீங்க, அவ்வளவு அதிகமா ஹெல்ப் பண்ணுவீங்க. பட் அவங்க அதை உங்களுக்கு பண்ணுவாங்களானாக்கா பண்ண மாட்டாங்க. 6வது பாதிப்பு, ஒரு ரிலேஷன்ஷிப்ல நீங்க உங்களை இழந்துருவீங்க. நீங்க யாருன்றத மறந்துடுவீங்க. மத்தவங்களுடைய வார்த்தைகள் தான் அங்க முக்கியமா இருக்கும். மத்தவங்களுடைய தேவைகள் தான் அங்க முக்கியமா இருக்கும். பட் உங்களுக்கு என்ன வேணும், நீங்க என்ன உணர்றீங்க, உங்களுடைய ஃபீலிங்ஸ் என்ன அப்படின்றது இங்க யாருமே மதிக்க மாட்டாங்க. உங்க ரொட்டீன், உங்க ஒப்பீனியன், உங்களுடைய தேவைகள் இதெல்லாம் நீங்க மாத்திக்கணும்னு நினைக்கும் போது அந்த கனெக்ஷன், அந்த ரிலேஷன்ஷிப்பை தக்க வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்க. அதனால உங்களுடைய தேவைகளை மாத்திப்பீங்க, உங்களுடைய ஒப்பீனியன் மாத்திப்பீங்க, உங்களோட ரொட்டீனை மாத்திப்பீங்க, உங்களுடைய முக்கியத்துவங்களை மாத்திப்பீங்க. இது என்ன ஆகும் உங்களுக்கே தெரியும். அவங்க மேல ஒரு எதிர்பார்ப்பை அதிகமாக்கிடும். நீங்க இது உங்களுக்கு தெரியாது, நாம இவ்வளவு கொடுக்குறோம், இது எத்தனையுமே நமக்கு திரும்ப கிடைக்கும் அப்படின்ற நினைப்புல நீங்க எல்லாத்தையும் அவங்களுக்காக மாத்திப்பீங்க. பட் அவங்க உங்களுக்காக ஒரு இம்மி அளவை கூட மாத்திக்க மாட்டாங்க. அதை நீங்க உணரவும் மாட்டீங்க. அதை உணராம உங்ககிட்ட என்ன இருக்குதோ அத்தனையும் கொடுத்து 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 நீங்க ஒண்ணும் இல்லாம போற வரைக்கும், நீங்க உங்களை இழக்கிற வரைக்கும் அந்த ரிலேஷன்ஷிப்ல இருப்பீங்க. உங்களுடைய டைம மத்தவங்களுக்காக அடாப்ட் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க. பட் இந்த இடத்துல நீங்க புரிஞ்சுக்காத ஒரு டேஞ்சரான விஷயம், நீங்க உங்ககிட்ட இருந்து டிஸ்கனெக்ட் ஆயிட்டு இருக்கீங்க. நீங்க எந்த அளவுக்கு அவுட்டர் என்வரான்மெண்ட்ல அட்டாச்சா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட இன்னர் என்வரான்மெண்ட்ல இருந்து டிஸ்கனெக்ட் ஆயிட்டு இருக்கீங்க அப்படின்ற உண்மைய நீங்க மறந்துடுவீங்க. இதுதாங்க இந்த ஃபியர் ஆஃப் செட்டிங் பவுண்டரிஸோடைய பாதிப்புகள். என்னென்ன பாதிப்புகள் அப்படின்னாக்க, நீங்க நோ சொல்ல மாட்டீங்க. நோ சொல்லணும் தோணும், ஆனா எஸ் சொல்லுவீங்க. இது முதல் பாதிப்பு. உங்களை நீங்க ஓவர் எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க. இது 2வது பாதிப்பு. உங்களை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு குற்ற உணர்வு படுவீங்க. இது 3வது பாதிப்பு. வாழ்நாள் முழுக்க வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க. இது 4வது பாதிப்பு. உங்ககிட்ட குடுக்கறத விட அதிகமா எடுத்துப்பாங்க. இது நீங்க குடுக்கறத விட உங்கள்கிட்ட அதிகமா சாரி நீங்க தான் அதிகமா கொடுப்பீங்க. அவங்க உங்களுக்கு எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட மக்கள் தான் உங்களை சுத்தி இருப்பாங்க. இது 5வது பாதிப்பு. நீங்க உங்களை இழந்துருவீங்க. இது 6வது பாதிப்பு. இப்ப அடுத்த பார்ட் நான் சொல்ல போறது இது. இந்த ஃபியர் ஆஃப் செட்டிங் பவுண்டரிஸை எப்படி ஹீல் பண்ணலாம், இந்த பேட்டர்னை எப்படி பிரேக் பண்ணலாம் அப்படின்னாக்க, முதல் ஸ்டெப், இந்த பவுண்டரிஸ் அப்படின்றது செல்ஃபிஷ் கிடையாது, சுயநலம் கிடையாது அப்படின்றத முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா நீங்க உங்க பவுண்டரிஸ தெளிவா பார்க்க ஆரம்பிக்கணும். இந்த பவுண்டரிஸ் அப்படின்றது மத்தவங்களுக்கான பனிஷ்மெண்ட் கிடையாது, மத்தவங்களுக்கான ரிஜெக்ஷன் கிடையாது, மத்தவங்களுக்கான குரூயல்டி, ஒரு குரூரமான விஷயம் அப்படின்றது எதுவுமே கிடையாது.
ஹெல்தியான பவுண்டரி அப்படின்றது நீங்க என்ன அக்செப்ட் பண்ணணும், அக்செப்ட் பண்ண கூடாது, நீங்க சேஃபா இருக்கிறதுக்கு என்ன வழி, உங்களை மதிக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்றதான் வெளிக்காட்டுமே ஒழிய அது இங்க சுயநலம் ஆகாது அப்படின்றத முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும். இது முதல் ஸ்டெப். ரெண்டாவது, பவுண்டரிஸ் எடுத்ததுமே பெரிய பெரிய பவுண்டரிஸா போடணும்ன்ற அவசியம் கிடையாது. சின்ன சின்ன பவுண்டரிஸா செட் பண்ணுங்க. நீங்க ஒரே நாள்ல ரிலேஷன்ஷிப்பையோ இல்ல உங்களையோ உங்க ஓல்டு பேட்டர்னையோ மாத்திர முடியாது. அதனால சின்ன சின்ன ஸ்டெப்பா நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. சின்னதா, என்னால இன்னைக்கு இதை செய்ய முடியாது, எனக்கு நான் இதை பத்தி திங்க் பண்ண எனக்கு டைம் வேணும், எனக்கு இந்த இடத்துல இருக்க கம்ஃபர்டபுளா இல்ல, நீங்க இப்படி பேசுறது எனக்கு கம்ஃபர்டபுளா இல்ல, என்னால இதுக்கு மேல ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்னு சின்ன சின்ன விஷயங்களுக்கு நீங்க பவுண்டரிஸ் போடும்போது அது உங்க கான்பிடென்ட்டை அதிகரிக்கும். மூணாவது ஸ்டெப், எக்ஸ்பிளைன் பண்றத நிறுத்துங்க. ஓவரா எக்ஸ்பிளைன் பண்றத நிறுத்துங்க. ஏன்னா நீங்க ஒரு விஷயத்த பண்ணும் போது நான் இதுக்குதான் பண்ணேன், இதுக்குதான் போன் பண்ணேன், இதுதான் காரணம் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு உங்களை அங்க ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. நோ சொன்னீங்கன்னா நோ தான், நீங்க இதை செஞ்சீங்கன்னா அதை செஞ்சீங்க தான் அப்படின்றத நினைச்சுக்கோங்க. நோ, நான் இப்ப அவைலபிள் இல்லை அப்படின்றத தெளிவா சொல்லிடுங்க. அதுவே அவங்களுக்கு புரிஞ்சிடும். நீங்க எக்ஸ்பிளைன் கொடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. அந்த எக்ஸ்பிளனேஷனை நிறுத்துங்க. இது மூணாவது ஸ்டெப். ஸோ இதை நீங்க அதிகமா பிராக்டிஸ் பண்ணத்தான் உங்க நர்வஸ் சிஸ்டத்துக்கு இது கம்ஃபர்டபுள் ஆகும். அது லிமிட்டோட ப்ரொடெக்ட் பண்ணவும் ஆரம்பிக்கும். அடுத்து நாலாவது ஸ்டெப், மற்றவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷனை நீங்க மீட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக நீங்க வருத்தப்படாதீங்க. மீட் பண்ண முடியலன்னு எல்லா நேரமும் அவங்கள நீங்க திருப்திப்படுத்தணும்னு நினைக்காதீங்க. அது முடியவும் முடியாது. இது பவுண்டரி செட்டிங்ல ரொம்ப ஹார்டஸ்டான பார்ட். நம்ம பயப்படுறதே இதுக்காகத்தான். அவங்க அவங்க மனசு வருத்தப்பட்டா என்ன பண்றது, அவங்க நம்மளை தப்பா நினைச்சிட்டா என்ன பண்றது, அவங்கள நம்ம ஏமாத்திட்டோம்னா என்ன பண்றது, அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் நம்ம ஃபுல்ஃபில் பண்ணலாம் என்ன வருது, இது அதிகமா பயப்படுறது இதுதான் ஹார்டஸ்ட் பார்ட்டும். அப்படின்னா இதுதான். சில பேர் உங்க பவுண்டரிஸ் விரும்ப மாட்டாங்க. அதனால அவங்க டிசப்பாயின்மெண்ட் ஆவாங்க, உங்களை கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. பட் அது நடந்துட்டு போகட்டும், அது ஓகே அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அவங்களுடைய ரியாக்ஷன் அப்படின்றது உங்களுடைய பவுண்டரிஸ் தப்பு அப்படின்னு அர்த்தம் கிடையவே கிடையாது. நீங்க மற்றவங்களோட எக்ஸ்பெக்டேஷனை ஃபுல்ஃபில் பண்ண தேவையில்லை. அதுக்கு முதல்ல உங்களை அலோவ் பண்ணுங்க. உங்களை பிட்ரை பண்றது தப்பு தான். உங்களை பிட்ரை பண்றதை விட அவங்கள ஏமாத்துறது தப்பே கிடையாது. புரியுதுங்களா? ஸோ உங்களை பிட்ரே பண்ணிக்காதீங்க. அவங்க டிசப்பாயின்மெண்ட் ஆயிட்டு போகட்டும், அதை நீங்க அலோவ் பண்ணுங்க. இது நாலாவது ஸ்டெப். அஞ்சாவது ஸ்டெப், ஸோ உங்களுக்குள்ள குற்ற உணர்வு வருது அப்படின்னாக்க அதுக்கு நீங்க ஒத்துக்காதீங்க. அந்த குற்ற உணர்வை நீங்க ஒத்துக்காதீங்க. ஏன்னா அது குற்ற உணர்வே கிடையாது. எப்பெல்லாம் கில்ட் நீங்க பவுண்டரி செட் பண்ணும் போது உருவாகுதோ அப்பெல்லாம் திடீர்னு அந்த பவுண்டரியை ரிமூவ் பண்ணவும் நீங்க ட்ரை பண்ணுவீங்க. அதை இனிமே பண்ணாதீங்க. நிறுத்துங்க, ஒரு மூச்சு எடுங்க, உங்களுக்கு நீங்களே சொல்லுங்க. இப்ப உண்மையிலே நான் ஏதாவது தப்பு பண்றேனா, நான் நோ சொல்றது தப்பா, நான் என்னோட தேவைகளை சொல்றது தப்பா, என்னால இது முடியலன்னு சொல்றது தப்பா, எனக்கு இது விருப்பம் இல்லைன்னு சொல்றது தப்பா அப்படின்னு முதல்ல கேள்வி கேளுங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்குதா, உங்களை சூஸ் பண்றது அன்கம்ஃபர்டபுளா இருக்குதா? ஸோ இந்த கேள்விகளுக்கெல்லாம் உங்களுக்குள்ள உண்மையான பதில் இருக்கும். அந்த பதிலை நீங்க நம்புங்க. வெளியில இருக்கக்கூடிய பதிலையோ வெளியில இருக்கிறவங்களையோ முக்கியத்துவம் படுத்தாதீங்க. இந்த கேள்விகள் தான் உங்களுடைய அந்த குற்ற உணர்வு, கண்டிஷன் குற்ற உணர்வு, உங்களுக்கு மற்றவங்க கொடுத்த அந்த குற்ற உணர்வுல இருந்து உங்களை வெளியில இழுத்துட்டு வரும். ஒரு ஹெல்தியான ரெஸ்பான்சிபிலிட்டிய உங்களுக்கு கொடுக்கும். நீங்க பண்ற எதுவுமே தப்பு கிடையாது. உங்களுக்காக நீங்க நிக்கிறதோ, பேசுறதோ, முடிவெடுக்கிறதோ, உங்க தேவைகளை வெளிப்படுத்துறதோ எதுவுமே இங்க தப்பு கிடையவே கிடையாது அப்படின்றத நீங்க முதல்ல உணரணும். இது அஞ்சாவது ஸ்டெப். அதே மாதிரி உங்களை சுத்தி உள்ள அப்படின்னாக்க அவங்கதான் உங்களுடைய மக்கள். உங்க பவுண்டரிஸால பாதிக்கப்படுறாங்க, உங்களை விட்டுட்டு போறாங்க, உங்களை குறை சொல்றாங்க அப்படின்னாக்க அவங்க உண்மையான மக்கள் கிடையவே கிடையாது. அதையும் புரிஞ்சுக்கோங்க. ஹெல்தியான பீப்புளால உங்களுடைய பவுண்டரிஸை ஹேண்டில் பண்ண முடியும்.
ஸோ அப்படிப்பட்டவங்க தான் உங்களுக்கு தேவையானவங்க. உங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணாதான் இந்த ரிலேஷன்ஷிப் இருக்கும்னு சொன்னாக்கா அது உங்களுக்கான ரிலேஷன்ஷிப் கிடையாது. அந்த ரிலேஷன்ஷிப்ல நீங்க சந்தோஷமாவும் இருக்க முடியாது. இதை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். உங்களை பத்தி யாரு ஜெனியூனா கேர் எடுத்துக்கிறாங்களோ, உங்களை யார் உண்மையா லவ் பண்றாங்களோ அவங்க உங்க பவுண்டரிஸ பத்தி கவலைப்பட மாட்டாங்க. அதை மதிக்க செய்வாங்க. அந்த பவுண்டரிஸ சேலஞ்ச் பண்ண மாட்டாங்க. அதை ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. இதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம் உங்க பவுண்டரிஸ மதிக்கிறவங்க தான் உங்களுக்கான மக்கள், உங்களுக்கான நபர் அப்படின்றத நீங்களும் புரிஞ்சுக்க முடியும். யாராவது ஒருத்தர் உங்களை அக்சஸ் பண்ணணும் அப்படின்னாக்க உங்களுக்கு பவுண்டரிஸ் இல்லாம இருக்குது, உங்களுடைய பவுண்டரிஸை வந்து நீங்க வெளிக்காட்டாம இருக்கீங்க அப்படின்னாக்க உண்மையிலே உங்களை இழிச்சு வாழத்தான் நினைப்பாங்க. ஸோ என்னோட டைம் இப்ப என்னால பேச முடியல, உண்மையிலே பேச முடியல, எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு உங்களை நிராகரிக்காம நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களை நிராகரிக்காம நீங்க இருந்தீங்க அப்படின்னாக்க உண்மையான உறவுகள் உங்களுக்காக வெயிட் பண்ணும், உங்க டைமுக்காக வெயிட் பண்ணும். ஸோ உங்களை அட்வான்டேஜா எடுத்தவங்க உங்களை வந்து ரொம்ப ஸ்மாலா ஃபீல் பண்ணவங்களுக்கு கோபம் வரும். இதை நீங்க தெளிவா கத்துக்கணும். ஹெல்தியான பவுண்டரிஸ ஹெல்தியான பீப்புள் ஹேண்டில் பண்ணுவாங்க. அதனால உங்க பவுண்டரிஸை விட்டு கொடுக்காதீங்க. 7வது ஸ்டெப். ஸோ உங்களுக்கான ப்ராமிஸை நீங்க கீப் அப் பண்ணுங்க. ஒரு தடவையும் நீங்க உங்க லிமிட் என்ன அப்படின்னு நீங்க ரெகனைஸ் பண்ணும்போது, உங்க டைமோட லிமிட் என்ன அப்படின்றத நீங்க ரெகனைஸ் பண்ணும்போது அதை மதிக்க கத்துக்கோங்க. அதுதான் உங்களுக்குள்ள செல்ஃப் ட்ரஸ்ட் அதிகமாக்கும். ஸோ நீங்க உங்களுக்குள்ளே சொல்லுங்க, நான் வந்து டயர்டா இருக்கனா, ஸோ அந்த டயர்டுக்கு நான் என்ன பண்ணணும், அந்த டயர்டையும் மீறி நான் மற்றவங்களுக்கு எதுவும் செய்யணுன்ற அவசியம் இங்க கிடையாது. புரியுதுங்களா? உங்களுக்கு இது சரின்னு ஃபீல் பண்ணலையா, அப்போ உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுங்க, தப்பே கிடையாது. உங்களை மற்றவங்களை சந்தோஷமா வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக உங்களை நீங்க அபாண்டன் பண்ணவே பண்ணாதீங்க. ஸோ இதெல்லாம் தான் உங்களுடைய செல்ஃப் லவ் அதிகரிக்கும். உங்க பவுண்டரிஸ ஸ்ட்ராங்கா செட் பண்ணும். புரியுதுங்களா? ஸோ உங்களுக்கு நீங்க கொடுக்குற ப்ராமிஸ், உங்களை நீங்க கேர் எடுத்துக்கிற ப்ராமிஸ், உங்களை நீங்க கவனிக்கிற அந்த ப்ராமிஸ், அதை யாருக்காகவும் விட்டு கொடுக்காதீங்க. உங்களை நீங்க சூஸ் பண்றது அப்படின்றது உங்களுக்கு நல்லது தான் செய்யுமே ஒழிய ஒரு நாளும் கெடுதல் பண்ணவே பண்ணாது. இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் திரும்ப இன்னொரு தடவை சொல்லிடுறேன். முதல்ல பவுண்டரிஸ் அப்படின்றது செல்ஃபிஷ் கிடையாது அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். சின்ன சின்ன பவுண்டரிஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓவர் எக்ஸ்பிளைன் பண்றதை நிறுத்துங்க. மற்றவங்க டிசப்பாயின்மெண்ட் ஆவறாங்க, ஏமாறுறாங்க அப்படின்னாக்கா அதை அலோவ் பண்ணுங்க. அதே மாதிரி குற்ற உணர்வு வந்துச்சு அப்படின்னாக்க அதுக்கு நீங்க ஒத்து போகாதீங்க, கீழ்படியாதீங்க. ஹெல்தியான பீப்புள் உங்க பவுண்டரிஸை மதிப்பாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கான ப்ராமிஸை நீங்க கீப் அப் பண்ண ஆரம்பிங்க. இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாக்க இந்த பேட்டர்ன்ல இருந்து பிரேக் பண்ணிட்டு உங்களால வெளியில வர முடியும். இந்த எபிசோட க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் கொடுத்துட்டு போற மெசேஜ் இதுதான். ஒருவேளை இந்த பேட்டர்ன் உங்க லைஃபோட சம்பந்தப்பட்டதா இருந்தது அப்படின்னாக்க உங்களோட லைக்கும் ஹைப்பும் எனக்கு கொடுங்க. இந்த வீடியோ பல பேரை ரீச் ஆகிறதுக்கு அது உதவி செய்யும். மேலும் இந்த பேட்டர்ன்ஸ் இன்னும் நீங்க தெரிஞ்சுக்க விருப்பப்பட்டீங்க அப்படின்னாக்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது யாருக்கு உதவியா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணியே விடுங்க. ஒருவேளை உங்க லைஃப்ல இந்த பேட்டர்ன்ஸ் எல்லாம் பிரேக் பண்ண நீங்க வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு என்னுடைய வாட்ஸ்அப் கம்யூனிட்டி ஹெல்ப் பண்ணும். பயோல என்னுடைய நம்பர் இருக்கு. அந்த நம்பருக்கு இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு நீங்க மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு என்னோட கம்யூனிட்டி சம்பந்தமான தகவல்களை அனுப்பவும் விருப்பம் இருந்தா நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு நான் உங்களுக்கு கொடுக்குற மெசேஜ் இதுதான். நீங்க பவுண்டரி செட் பண்றதுக்கு யாருக்கிட்டையும் பர்மிஷன் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. அது வந்து உங்களுடைய ரைட், அது வந்து உங்களுடைய உரிமை பவுண்டரி செட் பண்றது அப்படின்றது. அதே மாதிரி நீங்க நோ சொல்றதுக்கு நீங்க முழுசா எக்ஸாஸ்ட் ஆனாதான் நோ சொல்லணும் அப்படின்ற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்க வேண்டியது கிடையாது. நீங்க நோன்னு ஃபீல் பண்ணாலே அதை நோன்னு சொல்லிடுங்க. அதுக்கு உங்க எக்ஸாஸ்ட் ஆகி நீங்க டயர்டா இருக்கீங்க அப்படின்னுன்றது கிடையவே கிடையாது. ஸோ மற்றவங்க உங்களை கடைசி வரைக்கும் ஒத்துக்கிற வரைக்கும் உங்க தேவைகளை நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்த கைவிடுங்க. அவங்க நான் என்ன பண்றேனோ அதை அவங்க ஒத்துக்கிட்டா தான் அது சரி அப்படின்ற நினைப்ப நீங்க கைவிடுங்க.
நீங்க உங்களை ஒருத்தவங்க லவ் பண்றீங்க அப்படின்றத ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக உங்களை நீங்க சாக்ரிஃபைஸ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. லவ் அப்படின்றது உணரப்பட வேண்டியது, ப்ரூவ் பண்ண வேண்டியது கிடையவே கிடையாது. ஃபர்ஸ்ட் பவுண்டரி செட் பண்றது அன்கம்ஃபர்டபுளா தான் இருக்கும். பட் நீங்க அந்த பவுண்டரி செட் பண்ணா மட்டும்தான் உங்களுடைய ஓல்டு சர்வைவல் பேட்டர்னை நீங்க பிரேக் பண்ண முடியும். இந்த டிஸ்கம்ஃபர்ட் அப்படின்றது நீங்க ஏதோ தப்பா பண்றீங்க அப்படின்னு நினைப்பே கிடையவே கிடையாது. இந்த டிஸ்கம்ஃபர்ட் எதுக்கு வருது அப்படின்னாக்க நீங்க ஒரு புது விஷயத்த ட்ரை பண்றீங்க, அதனால வரக்கூடியதுதான் இந்த அசௌகரியம் அப்படின்றதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். நீங்க நோ சொல்றதோ பவுண்டரி செட் பண்றதோ உங்களை ஒரு தப்பான நபரால மாத்தவே மாத்தாது. உங்களை நீங்க ப்ரொடெக்ட் பண்றதுக்காக நீங்க செட் பண்ற பவுண்டரிஸ் உங்களை சுயநலவாதியா மாத்தாது, காட்டவும் காட்டாது. உங்களை நீங்க சூஸ் பண்றீங்க அப்படின்றதுக்காக மத்தவங்களை நீங்க லவ் பண்ணல அப்படின்னு அர்த்தம் கிடையாது. கடைசியா நீங்க உங்களையும் லவ் பண்ண கத்துக்கிறீங்க அப்படின்றதான் இதுக்கான அர்த்தம். ஓகேங்களா? சோ இந்த எபிசோட் லாஸ்ட்ல உங்களுக்கு நான் கொடுத்துட்டு போற வார்த்தை இதுதான். என்ன அப்படின்னாக்க, உங்க பவுண்டரிஸ் அப்படின்றது ஹெல்தியான பீப்புளை கட் பண்றதுக்கான சுவர் கிடையவே கிடையாது. அது உங்களை நீங்க எப்படி ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு மத்தவங்களுக்கு சொல்ற ஒரு மெசேஜ், ஒரு போர்டு அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். நீங்க பவுண்டரி செட் பண்றதுனால ஒருத்தவங்க உங்களை விட்டு போயிடுவாங்கன்ற நினைப்பு இருந்தா தயவு செய்து அதை மாத்திக்கோங்க. நீங்க செட் பண்ற பவுண்டரிஸ் தான் உங்களை நீங்க எப்படி நடத்தணும், மத்தவங்க எப்படி உங்களை அட்ரஸ் பண்ணணும் அப்படின்றத மத்தவங்களுக்கு புரிய வைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த எபிசோட நம்ம கண்டினியூ பண்ணுவோம். நான் உங்களுக்கு திரும்பவும் நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். அது வரைக்கும் இந்த உங்களோட ஹெல்தி பேட்டர்னை பிரேக் பண்றதுக்கான ஸ்டெப்ஸை எடுங்க. உங்களுடைய வாழ்க்கையில சுயமரியாதை, அமைதி, எமோஷனல் ஃப்ரீடம் எல்லாமே நிலையா இருக்கிறதுக்கு இந்த பேட்டர்ன்ஸை நீங்க பிரேக் பண்ணித்தான் ஆகணும் அப்படின்ற உண்மையையும் தெரிஞ்சுக்கோங்க. உங்களை நான் அடுத்த எபிசோட்ல மீட் பண்றேன்.